எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது சளி இருமலுக்கு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமிடி, கை வைத்தியம். இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 95% இருமல் சளி குறைஞ்சிடும். இந்த ரெமிடிய 6 மாச குழந்தையில இருந்து பெரியவங்க வர எடுத்துக்கலாம். இது மாதிரியான தகவல்கள் உங்களுடைய பார்வைக்கு சேரணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை டச் பண்ணி விடுங்க. அப்போதான் நான் என்னென்ன புதிய பதிவுகள் போடுறனோ அது எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு சேரும். இப்போ இந்த ரெமடிக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல துளசி 10 - 12 இலைகள், தூதுவளை 2 - 3 இலைகள், கற்பூரவள்ளி 4 - 5 இலைகள், இத ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு எண்ணி 5 எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், வெற்றிலை 1, சுக்கு பவுடர் 1/2 ஸ்பூன். வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், மற்றவங்க எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். 1 கிளாஸ் தண்ணி. இப்போ என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. என்னென்ன பொருட்கள் நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே இந்த பாத்திரத்துல போட்டுக்கிட்டு அந்த 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த இலைகள்ல இருக்க சாறு அந்த தண்ணியில நல்லா இறங்கும். நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊத்துறோம் தெரியுங்களா, அந்த 1 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ அந்த 1/2 கிளாஸ் அளவு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்க வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அந்த தண்ணியை நீங்க அப்படியே குடிக்கலாம். எனக்கு அப்படியே குடிக்க பிடிக்கல, எனக்கு அந்த டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் தேன் விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க அதை குடிக்கலாம். இப்போ இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 நாள் தொடர்ந்து எடுத்துக்கணும். காலை மாலை இந்த காலை மாலையில 3 வேளை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது கோல்டு இருக்கிறவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. கோல்டு இல்லாதவங்க எடுத்துக்கலாம். கோல்டு இல்லாதவங்க பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டு வர சான்சஸ் ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஸோ இப்போ எடுத்துக்கிற அளவு பாத்தீங்கன்னா வேறுபடும். அது பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கும் நம்ம ஒரே அளவு கொடுக்க முடியாது. ஸோ என்னென்ன அளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 6 மாச குழந்தையில இருந்து 2 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் அளவு, அதாவது காலை மாலை 3 நாட்கள் தொடர்ந்து 1 ஸ்பூன் அளவு நீங்க கொடுக்கணும். 2 வயசுல இருந்து 5 வயசுல இருக்க குழந்தைகளுக்கு 1 பாலாடை, 5 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 1/4 கிளாஸ், 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பெரியவங்க வர 1/2 கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ 6 மாசத்துக்கு உள்ள இருக்க குழந்தைங்க அவங்களுக்கு நம்ம டைரக்டா கொடுக்க முடியாது. அதனால அந்த குழந்தையோட அம்மா அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அந்த பால் வழியா அந்த குழந்தைக்கு அது போய் சேரும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறதால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ நீங்க தைரியமா இதை ட்ரை பண்ணலாம். அப்படி 3 நாள் எடுத்தும் சரியாகல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அப்ப டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் என்னுடைய புதிய பதிவுகள் எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு சேரும். நன்றி.